உறுப்புல எரிச்சல், வலி, அரிப்பு, நமைச்சல், கட்டி, பரு, புண் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு வரதுண்டுங்க. ஸோ இதெல்லாம் ஏற்படக்கூடிய காரணங்கள் என்ன? தெரிஞ்சுக்கலாமா? முதல் காரணம் செக்ஸ் பண்ணும்போது. ஒரு சில பெண்களுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபங்கஸ் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு, அதனால பெண் உறுப்புல எரிச்சல் உண்டாகும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இன்னும் சிலருக்கு உடல் உறவின் போது எரிச்சல் அதிகமா இருக்குமாம். சிறுநீர் கழிக்கும்போது தாங்க முடியாத எரிச்சல் வரதுண்டு. அப்போ பெண் உறுப்பும் சிவந்திருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல எரிச்சலோட அரிப்பும் உண்டாகுதாம். இப்படி அடிக்கடி எரிச்சலுக்கு உள்ளாகக்கூடிய பெண்கள் சிகிச்சை அப்படின்னு வரும்போது, கணவருக்கும் பரிசோதனை செஞ்சு 2 பேருக்கும் சிகிச்சை கொடுக்க வேண்டியிருக்கு. சில சமயங்கள்ல பால்வினை நோய் தொற்றின் அறிகுறியாவும் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில பெண்களுக்கு மாதவிடாய்க்கு முன்னாடி எரிச்சலும், தயிர் மாதிரி திரித்திரியா வெள்ளைப்படுதலும் உண்டாகுது. 2வது காரணம் ஹார்மோன் மாற்றங்கள். பெண்களுக்கு பொதுவா மாதவிடாய் காலத்துல இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்க. மாதவிடாய் வரதுக்கு முன்னாடி கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு வெளிவரும்போது pH அளவு வேறுபாடு இருக்கும். இயற்கையா ஹார்மோன் மாற்றங்கள் நிகழும். அப்போ பூஞ்சை தொற்று வரது இயல்பு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா 35 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு ஹார்மோன் சுரப்பு குறைய ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் பிரச்சனையால எரிச்சல அதிகம் சந்திக்கிறவங்க இந்த வயதுக்குட்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். 3வது காரணம் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஒரு சிலர் காய்ச்சல், சளி, இருமல், தொற்று பிரச்சனைகளுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் எடுத்துப்பாங்க. இது எல்லாமே மலக்குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை அழிக்கும். அப்பவும் பூஞ்சை தொற்று எளிதா பரவும். அதனால ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. இந்த மாத்திரைகள் எடுக்கும்போது கூடவே மருத்துவர்கள் தரக்கூடிய ப்ரோபயாட்டிக் போன்ற பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரைகளையும் தவறாம எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 4வது காரணம் நீரிழிவு. பெண்கள் நீரிழிவு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த பாதிப்பு வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் உறவின் போது ஆண் உறுப்புல பட்டையா வெள்ளைப்படுதல் தென்பட்டா கண்டிப்பா நீரிழிவு பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுடைய மருத்துவர் இதுக்கான ஆலோசனைகளையும் அவங்க கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு உடல்ல எதிர்ப்பு சக்தி குறைஞ்சாலும் வேறு ஏதேனும் நோய் பாதிப்புக்குள்ளாகி அதுக்கு மாத்திரைகள் எடுத்துட்டு வரும்போது அது இயல்பாகவே உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடும். அதனாலையும் இந்த பூஞ்சை தொற்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ போதிய எதிர்ப்பு சக்தி கொள்ளாத பெண்கள் இந்த பிரச்சனையை அப்பப்போ ஃபேஸ் பண்ணுவாங்க.